கேஜிஎஃப்க்கு பிறகு யஷ், கியாரா அத்வானி, நயன்தாரா, ருக்மணி வசந்த் இவங்கெல்லாம் நடிக்கிறதுனால இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இப்படி உட்காந்து நான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தா யாராவது இந்த விமர்சனத்தை பார்ப்பீங்களா? என்னையா அவனுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்பீங்கள. இப்படி 3.25 மணி நேரம் 3.25 மணி நேரம் என்னால் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எங்கே தொடங்குறது எங்கே முடிக்கிறது அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஒரு திரைப்படம் பார்க்க போய் அந்த திரைப்படத்தில் நல்ல கருத்துக்கள் இருந்தால் போய் படத்தை பாருங்கன்னு சொல்லுவான். ஆனால் இந்த படத்தில் பைனாக்குலர், லேப்ரோஸ்கோப், மைக்ரோஸ்கோப் இப்படி எல்லா ஸ்கோப்பையும் கொண்டு மொத்தமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட எந்த இடத்துலையும் சமூக அக்கறை, சமூகம் அதுக்கு ஒரு அக்கறை வேற அப்படின்னு எதுவுமே இல்லை. படத்தை தொடங்கி எதை நோக்கி போக போகுதுங்கிறதுக்கு படத்தில் ஒரே ஒரு வசனம் வந்துச்சு. அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கெட்டியாக பிடிச்சிட்டாங்க, அவங்க ஜட்டியை காய போகிற அளவுக்கு கெட்டி ஜட்டி. யாரா அந்த வசனம் கர்த்தா? இந்த பார்த்திபனோட படத்துக்கு டேய் இதெல்லாம் வசனம் பண்ணி எப்படா எழுதுனீங்கன்னு பாரு. அது மாதிரி அப்படி நார்மல அது மாதிரி இருக்கு வசனம்.